என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டிய நேரம். தினமும் இரவு நேரத்தில் உன் வீட்டை ஒருவன் சுற்றி சுற்றி வந்து பார்க்கிறான். மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்துவதற்காகத்தான் இவன் உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றான். இன்றே உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வதை என்னவென்று கேட்டு இவன் உன் இல்லத்தை சுற்றி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது இரவு உறங்கும் நேரத்தில் மனது படபடப்பாவதும், உன்னால் மூச்சு விட விடமுடியாமல் திணறிக் கொண்டிருப்பதும், சுற்றி ஏதோ பயங்கரமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றுவதும், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன்னை நீ ஆசுவாசப்படுத்துவதற்கே சில நொடிகள் ஆகிவிடுகின்றது. இப்படியெல்லாம் தோன்றும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது, இதுவெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற சில விஷயங்கள், உன்னுடைய வீட்டிற்கு வெளியே இது போன்ற அசம்பாவிதத்தை நடத்துவதற்காக ஒருவர் எடுக்கின்ற முயற்சிகள், இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவை எல்லாமுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கான மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த கருப்பன் உனக்கு உன் வீட்டிற்கு வெளியே நடந்தது என்னவென்பதனை வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன். இது என்னவானது ஏதுவானது என்பதனை என் குழந்தை நீ சரியாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தை சுற்றி ஒருவர் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கலாமா? உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை நீ என்னவென்று தெரியாமல் இருக்கலாமா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று தெளிவாக நீ கவனிக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். கருப்பா, நீ சொல்வது எல்லாம் சரிதான். இரவு என் வீட்டை ஒருவர் நோட்டமிடுகின்ற அளவிற்கு அங்கு என்ன இருக்கிறது, என்ன இவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்கிறார்கள்? இப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக எனக்கு சொல்லிவிடு. எனக்குள் ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கிறேன். 2 நாட்களாகவே சரியாக உறக்கம் வரவில்லை. அப்படியே உறங்கினாலும் ஏதோ ஒரு சத்தம் என்னை பயமுறுத்துவது போல தோன்றுகின்றது. அது மட்டுமல்லாமல் எனக்குள் ஒருவிதமான பதற்றமும் படபடப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று என் பிள்ளை நீ சொல்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த ஒரு சிந்தனைக்கு நான் முடிவு கட்ட நினைக்கின்றேன். உன்னுடைய இந்த எண்ணத்திற்கு நான் தீர்வு சொல்ல நினைக்கின்றேன். எப்பொழுதும் போல உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த நேரம், இந்த தருணம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போன்ற ஒரு சந்தோஷத்தை வேறு யாருக்கும் இந்த வாழ்க்கை கொடுத்ததில்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருந்த ஒரு தருணம் இருந்தது. ஆனால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகள் உன்னை மிகுதியான வேதனைக்கும் ஆளாக்கி நிறுத்தி வைத்தது. நம்மை சுற்றி என்னதான் நடக்கிறது தெரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்தது உண்மைதானே? இனி இதையெல்லாம் தாண்டிவிட வேண்டி என் குழந்தை யோசிக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு ஏற்பட்டதல்லவா? இந்த நேரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நீ ஆசைப்பட்டதை உன் வசமாக்கி கொடுத்துவிட நான் எண்ணுகின்ற நேரம். அத்தனைக்குமான மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டிய தருணம். உன்னோடு கருப்பன் வருகின்ற நேரம், இரவு நேரங்களில் உனக்குள் நடக்கின்ற மாற்றமும் எனக்கு தெரியும், வெளியில் நடக்கின்ற மாற்றமும் எனக்கு தெரியும். இனிமேலும் இதையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? இனிமேலும் இதையெல்லாம் இப்படியே நாம் விட்டுவிட்டோமானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகள் இனி உன் வாழ்க்கையை பதம் பார்த்துவிடும் என்பதுதான் உண்மை. வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை. இதிலிருந்து மீண்டு வர
இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்து விட்டேன். இத்தனை காலமும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு காவலாக நிற்கக்கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பனை தாண்டி ஒரு விஷயம் உன் வீட்டிற்குள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். கருப்பன் இருப்பதனால்தான் இது உன் இல்லத்திற்குள் வராமல் வெளியிலிருந்தே அங்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் தினமும் உன் வீட்டை சுற்றி வந்த ஒருவர் இவர்களினுடைய ஆட்டத்தை ஒடுக்க முடிவு செய்து விட்டார். இப்படியாக தினம் தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல சோதனைகளையும் பல சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல அதிரடி திருப்பங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ என்னவாக யோசிக்கிறாயோ அதுவாகவே உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் செய்துவிட முடிவு செய்து விட்டேன். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு நடத்தக்கூடிய அற்புதங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று கண்டு கொள்வாய். கருப்பன் சொல்ல வந்தது எதை பற்றியது என்பதனை நீ இப்பொழுது கவனமாக கேள். என் குழந்தையே, உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிக் கொண்டிருப்பவன், அசம்பாவிதத்தை அங்கு நடத்த நினைப்பவன் உன் கருப்பன் அன்றி வேறு யாரும் கிடையாது. இந்த கருப்பன் நான் தான். இது போன்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்துவிட நினைக்கின்றேன். என் குழந்தையே, என்னவானாலும் ஏதுவானாலும் நீ எண்ணிய எண்ணங்களின்படி உனக்கு வேண்டிய விருப்பங்களின்படி இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை நடத்த தயாராக இருக்கின்றது. உன்னை தேடி வந்து நான் தருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனதாக மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வர தயாராக இருக்கின்றது. இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவேண்டிய அத்தனை உண்மைகளையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் குழந்தை இனி எதற்காகவும் கலங்காதே. இனிமேலும் என் பிள்ளை இனி எதற்காகவும் வருந்தாதே. கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிக பெரிய திருப்பத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவானாலும் ஏதுவானாலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் வசமாக்கி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட உன் அப்பன் நான் இருக்கின்றேன். இந்த கருப்பன் அசம்பாவிதத்தை நடத்த முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல சோதனைகளை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே பல இன்னல்களை கொடுத்தவர்களும் எப்பொழுதும் உனக்கான பல துன்பங்களை உன் பின்னால் வந்து கொடுத்தவர்களும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருப்பதனால்தான் இந்த கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்தை அதிகமாக செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான அதிசயத்தை நீ காணப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு இந்த கருப்பன் முன்னிற்கும் பொழுது நீ அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெயர் மாற்றத்தை காணத்தான் வேண்டும் அல்லவா?
கருப்பன் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள். இந்த கருப்பன் உன் முன்னால் இன்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள். யாரும் இல்லை, நமக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாம் போதும். இனி என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கின்ற பொழுது இனி எதற்கு உனக்கு கலக்கம்? உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கு உனக்கு தயக்கம்? கருப்பனால் செய்ய முடியாத காரியம் உண்டா? அப்பன் சொன்னால் நீ உடனே என்னை சந்தேகித்து விடவாயா? கருப்பன் சற்று பொறுமையாக உன்னிடத்தில் சொல்கின்றேனே தவிர, உன் வீட்டு வாசலில் கருப்பன் இருக்கும் பொழுது எவன் வந்து அசம்பாவிதத்தை நடத்த முடியும் என்று நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா? உன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இதுவரையிலும் என் பிள்ளை நீ யோசித்திருக்கிறாயா? நம் வீட்டு வாசலுக்கு வருகின்றவர்கள் நிச்சயமாக ஒரு தீமையை நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு கருப்பன் ஒருபோதும் அனுமதி கொடுப்பதில்லை. அப்பன் ஒருபோதும் இதற்கு நான் நிச்சயமாக உத்திரவாதத்தினை கொடுப்பதில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நின்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதளவில் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட இன்னல்களிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். யாரும் இங்கு யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் இழந்து விடுவதில்லை. நீயும் அதுபோலத்தான். உனக்கான வெற்றி, உனக்கான சொந்த சுயநலம் என்பதனை முதலில் கொள். அதன் பிறகு மற்றவர்களுக்கு நீ செய்தால் போதும். உனக்கு வேண்டியதையெல்லாம் முதலில் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் தானாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்காக நாம் எதையும் செய்கிறோம் என்று சொல்லி இங்கு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் உனக்கு உறுதுணையாக இந்த கருப்பன் நிற்கும் பொழுது உன் வீட்டிற்கு வெளியே இந்த தீய விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் அடித்து விரட்டும் பொழுதுதான் இது போன்ற சம்பவங்கள் உன் மனதிற்கு பதற்றத்தையும் இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு சத்தத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தேடி இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பதற்றம் நமக்கு எதிர்மறையான விஷயங்களை உணர்த்துகிறதோ என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இவை எல்லாமும் உனக்கு நேர்மறையான விஷயங்களைத்தான் சொல்லிக் கொடுக்கின்றது. உன் வீட்டிற்கு வெளியே தெய்வ நடமாட்டம் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறது என்பதைத்தான் உனக்கு உணர்த்துகிறது. அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதற்கும் கலங்காமல் கருப்பன் வருகின்ற நேரத்தை நீ உனக்கு நல்லது நடக்கிறது, ஒரு இரவு நேரத்தில் ஒரு பதற்றத்தோடு ஒரு விழிப்பு வருகிறது என்றால் நிச்சயமாக நம் கருப்பன் நம் வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்பதனை நீ உணர வேண்டும். இதுபோன்று எல்லாம் யாருக்கும் உணர்கின்ற பாக்கியம் கிடைக்காது. ஆனால் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக தருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளுக்கு உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் உறுதியாக கிடைக்க வேண்டும். உன்னை சுற்றி உன் அப்பன் நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எல்லா நிலையிலும் நீ எதையுமே நிச்சயமாக உணர்ந்து
உனக்கு வேண்டிய விஷயங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நல்லபடியான திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. இது நடக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் உறுதியாக தெரியும். கருப்பன் இருக்கிறார் என்பது நிச்சயமாக உனக்கு புரியும். இனிமேல் இது போன்ற ஒரு உணர்வு இரவு நேரத்தில் உனக்கு ஏற்பட்டது என்றால் கருப்பன் வெளியில் நின்று தீமையை அழித்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொண்டு தண்ணீரை குடித்துவிட்டு உறங்கச் செல். நிச்சயமாக விடியலில் உன் மனது தெளிவடைந்திருக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.